Hi viewers, welcome and welcome to Kollywood Uncut. Yes, இன்னைக்கும் நம்மளோட Kollywood Uncutல உங்களுக்காக லேட்டஸ்டான நம்மளோட சினிமா அப்டேட்ஸோட நான் வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன ஹாட்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். Kollywood Uncutல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பிரபுதேவாவோட பிரஸ் மீட் தான் நம்ம பார்க்க போறோம். எதுக்காக இந்த பிரஸ் மீட் அப்படினா பிரபுதேவா ஸ்டுடியோஸ் அப்படிங்கற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸை ஆரம்பிச்சிருக்காரு பிரபுதேவா. அண்ட் இந்த பிரஸ் மீட்ல அவர் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுல முக்கியமா என்ன சொன்னாரு அப்படினா அவர் வந்து ஒரு நடிகரா ஆனதுக்கு அப்புறம் அவருடைய முதல் படம் ரிலீஸ் ஆகும்போது வந்துட்டு பயங்கரமா பயந்தாராம். அதுக்கு அப்புறம் ஒரு டைரக்டரா ஆனதுக்கு அப்புறம் அவருடைய படத்தை வந்து டைரக்ஷன் முடிச்சிட்டு எடிட்டர் டேபிள்ல போய் இருக்கும்போது இதோட அவுட்புட் எப்படிடா வரும் அப்படின்ற ஒரு பயம் இருந்ததாம். அதுக்கு அப்புறம் இப்போ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சாச்சு. ஆனால் படங்கள்லாம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஆனால் அதுக்குள்ளேயே வந்துட்டு இப்பயும் பயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. பார்க்கலாம். எல்லாருக்கும் காலை வணக்கம். கடவுள் இருக்காங்க குமார். இது ஆக்சுவலி என்னோட தாரக மந்திரம். ஆக்சுவலி என் சந்தோஷத்தில் என்னால் ஆக்சுவலி என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு கடவுளை தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன். நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் என் பேரண்ட்ஸ், அப்புறம் என் டைரக்டர் ஏஎல் விஜய் சார், அதுக்கப்புறம் ஐஸ்வரி கணேஷ் சார், அதுக்கப்புறம் பிரபுதேவா சார். இவங்க கூட தேங்க்யூ. ஆஸ் அ ப்ரொடியூசர் இஸ் அ நியூ ரோல். எனக்கு தெரியல, நான் ஒரு ஆக்டர் ஆகணுன்னு தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்தது. நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. இட் இஸ் நியூ ரோல். ஐ திங்க் நான் விஜய்கிட்ட கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிது. எவ்வளோ லேட்டாக வரீங்க, சண்டே கூட வீட்டில் இருக்க மாட்டீங்கன்னு. ஸோ ஒரு நாளைக்கு திடீர்னு வந்து நீ இனிமேல் திங்க் பிக் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூசர்னு சொல்லி ஐ திங்க் அப்பா கூட நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் திங்க் பிக் ஸ்டுடியோஸ் ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் ரெண்டு பேரையும் அப்படியே கொஸ்டின்ஸ் கேட்காம. எனிவேஸ், இட்ஸ் சச் அ ப்ரவுட் மூமெண்ட் பிகாஸ் நான் வந்து ஐ க்ரூ அப் வாட்சிங் ஆல் ஆஃப் தேர் மூவிஸ். பிரியன் சார், பிரகாஷ் ராஜ் சார், பிரபுதேவா சார், இங்கே இருக்க எல்லாருடைய. அண்ட் எனக்கு ஒரு ஆக்டர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இவங்க எல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி இவங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுற மாதிரி அசோசியேஷன் கிடைச்சது. இட்ஸ் அ பிக் ஆனர் ஃபார் மீ. அண்ட் ஐ திங்க் மோர் தென் எவ்ரி திங் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் விஜய் பிகாஸ் பிரியதர்ஷன் சார் இஸ் விஜய்ஸ் குரு, ஹிஸ் மென்டோ. ஸோ சாரோட கரியரில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மூவி இது. ஸோ அதுக்கு சார் கூட இருந்து இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் அசோசியேஷன் வந்ததுக்கு இட்ஸ் அ பிக் ஆனர் ஃபார் என்டையர் ஃபேமிலி. ஸோ ஹாப்பி ஃபார் யூ விஜய். டான்ஸராக வந்து அப்புறம் சொன்னாங்க நான் மாஸ்டர் ஆகி, அப்புறம் ஆக்டர் ஆகி, அப்புறம் டைரக்டர் ஆகி, இப்போது ப்ரொடியூசராக இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு சந்தோஷம் 100 மடங்கு இருக்குது. 200% பயமும் டென்ஷனும் இருக்குது எனக்கு. எனக்கு தெரியும் தயாரிப்பாளர்னா என்னென்ன ஆகும்ட்டு. நான் ஆக்சுவலாக ஹீரோவை பண்ணும்போது படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு டென்ஷன் இருக்கும். டைரக்டராக பண்ணும்போது டைரக்ஷன் முடித்த உடனே அந்த எடிட்டிங் ஆரம்பிக்கும் போது டென்ஷன் ஆரம்பிச்சிடும். இது இன்னும் படமே ஆரம்பிக்கல, இப்போவே எனக்கு டென்ஷன் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரபுதேவா ஸ்டுடியோஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணமான கணேஷ் சாருக்கு நான் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பேக் போன் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு முதல்ல வந்தது ஜெயம் ரவி தான் மைண்டில். அவருக்கு ராஜா கூட பிறந்த அண்ணனாக இருக்கலாம், நான் கூட பிறக்காத அப்படி தான் நினைக்கிறேன். எனக்கு என்னவோ ஐ மீன் ஜெயம் ரவினா பிடிக்கும், அவரை பிடிக்கும் எனக்கு. அது ஏன் எனக்கு தெரியல. அப்புறமா அவர் ரோமியோ ஜூலியட் பார்க்க சொன்னார், நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது படம். நானும் கணேஷ் சார் தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது படம். லக்ஷ்மண் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி தான் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். நான் அப்போ தான் சொன்னேன் ரவிக்கிட்ட. அதுக்கு முன்னாடியே நாங்கள் கதை கேட்டுக்கிட்டு இருந்தோம், நிறைய கதை கேட்டோம். ஆக்சுவலாக ரவி அமிச்ச ஒரு 4-5 பேர் எனக்கு எல்லா கதையும் பிடிச்சிது. எல்லா கதையும் ரொம்ப பிடிச்சிது. எதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப கமர்ஷியலாக இருந்துச்சு. அப்புறமா லக்ஷ்மண் கதை கேட்டோம். இது கமர்ஷியலாகவும் இருக்குது,
ஏதோ புதுசாக இருக்குது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அப்போ ரவிக்கு சொன்னேன். அவர் ஆக்சுவலாக ரவி எனக்கு வந்து கதை லக்ஷ்மண் கதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொன்னார், ஒரு லைனில் சொன்னார் ஃபோனில், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிது ரவி, நான் கதை கேட்குறேன் அப்படின்னு. அப்புறமா கதை கேட்டேன், ரொம்ப புதுசாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அப்படி தான் ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் பிரியதர்ஷன் சார், அவர் தான் எங்களை செலக்ட் பண்ணார், நாங்கள் அவரை செலக்ட் பண்ணல. நான் பிரியதர்ஷன் சார் கூட டான்ஸராக, நிர்ணயம், காண்டிபம், அப்புறம் கர்தீஷ், அதெல்லாம் நான் டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கேன். அவர் செட்டில் எனக்கு அவர் கூட பண்ணுவார், ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப கேஷுவலாக இருப்பார். அவ்வளோ பெரிய டைரக்டர், பட் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப அந்த டென்ஷனே இல்லாமல் பண்ணுவார். அது என்னால் பண்ணவே முடியல, ரொம்ப டென்ஷனாக இருக்கும் டைரக்ஷன். அவர் இவ்வளோ பெரிய டைரக்டர். சார் தேங்க்யூ சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் என்ன பண்ணுற, இட்ஸ் ஆனர் ஃபார் மீ, இட்ஸ் ஆனர் ஃபார் மீ. அண்ட் பிரகாஷ் ராஜ் சார், அவர் நண்பர், அதுக்கும் மேலே. ஸோ அவரை பற்றி எதை சொல்கிறது எனக்கு தெரியல, நம்மளே பாராட்டுற மாதிரி இது இருக்கிறோம் அவங்ககிட்ட. அவங்களோட டீம் இட்ஸ் அ பிக் டீம். அண்ட் தென் இமான்லாம் இப்போ பாட்டெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு படத்துலையும் எல்லா சாங்ஸும் ஹிட் கொடுக்குறாரு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது நைட் ஷோ படத்தோட ட்ரைலர் லான்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், இந்த படத்தோடைய டைரக்டர் எடிட்டர் ஆண்டனி அவர்கள் இந்த படத்தில் சத்யராஜ் ஒரு முக்கியமான மெயின் லீட் ரோலில் அவர் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட ட்ரைலர் லான்ச் அப்போ சத்யராஜ் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக அவர் பேசின விஷயம் என்ன அப்படின்னா, சத்யராஜ் அவங்க கிட்ட வந்துட்டு யாராவது கதை சொல்ல வந்தாங்க அப்படின்னா அவருடைய பழைய படங்களை பற்றி பேசினாங்க அப்படின்னா, இல்லைங்க அதெல்லாம் ரொம்ப பழசு, அதெல்லாம் இப்போ பேசாதீங்க, இப்போ இருக்க சத்யராஜ்க்கு நீங்கள் என்ன கதை வச்சுருக்கீங்களோ அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டைரக்டாக பேசிடுவாராம். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு சினிமாவுக்கு வந்து ஓப்பனிங் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து எவ்வளோ நாள் ஓடுறதுங்கிறத விட அந்த வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாளில் என்ன அள்ளுறோமோ அதுதான் அந்த அள்ளு வந்து இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து ட்ரைலர். அது வந்து 3 நாள் அளவு சார், நீங்கள் சொன்னீங்கல்ல அப்போல்லாம் படம் எடுத்தால் 1 லட்சம் 2 லட்சம் ஒரு 50,000 போகும் அப்படின்னு. இதில் அந்த நீங்கள் சொன்னீங்க அந்த 1 2ன்னு சொல்லிட்டு இது லட்சம், கோடி இல்லை லட்சன்ட்டு. இப்போ அந்த கோடி உங்களுக்கு வந்துடும். அதனால் நானும் நீங்களும் இளைஞர்களாக சேர்ந்துட்டோம். ஒரு என் படங்களுக்கு வந்து தலைமை தாங்கிறக்கோ இல்லை முன்னிலை வைக்கிறக்கோ எனக்கு சூர்யா வரையில் ரொம்ப சந்தோஷம். என்னென்னா அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் கேட்டகரியில் இருக்காரு அப்படிங்கிறத தாண்டி சிவகுமாரன் மகன் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப நம்ம தமிழ் பட கதாநாயகர்கள் மிகப்பெரிய வரவேற்பு சூர்யாக்கு தான் இருக்குது. இது தெரியும், நம்மளும் சினிமாவில் தான் இருக்கிறோம். இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை அடிக்கடி பகிர்ந்துக்கிறதுக்காக நான் இப்போ நிறையா தெலுங்கு படம் நடிக்கிறேன். தெரியாத மாதிரி கேட்பேன், பாகுபலியில் நடிச்சிருக்கல பிரபாஸ் எல்லாம் அங்கே இருப்பாங்க. சார் எப்படி சார் இங்கே தமிழ் படம்லாம் டப்பிங் பண்ணால் எப்படி சார் போகுது? நல்லா போகுது சார். இங்கே யார் சார் தமிழ் பட ஹீரோக்கு நல்லா மார்க்கெட்டு? சார் சூர்யாக்கு தான் சார். தெரியும், வேணா கேட்குறது ஒரு சின்ன சந்தோஷம். மறுபடியும் அங்கே எங்கேயாச்சும் போவோம். அங்கே இப்போ ஒரு மகேஷ் பாபு படத்தில் நடிக்கிறேன், இந்த ராம், அங்கே ஒரு பெரிய ஹீரோ வருவார். அங்கேயும் இதே கேள்வி தெரியும், மனசுக்குள்ளே தெரியும், சூர்யா பேர் தான் வரணும். சார் இங்கே எப்படி சார் தமிழ் படம் நல்லா ஓடுமா சார்? ஓடு சார். இங்கே எந்த ஹீரோ சார் நல்லா சார்? சூர்யா தான் சார் அப்படின்னு ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்துக்காகவே இதே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்குறது, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நான் என்ன அந்த காலத்தில் சிவகுமாரன் கூட டெய்லி ஷூட்டிங் கிளம்பி போயிடுவேன். அந்த ஃபியட் அளவு பண்ணேன் 70-80 ப்ளூ கலர் ஃபியட்டு வேல் மாட்டிருக்கும்ல. போனால் அவர் பயங்கர சிவாஜி சார் ரசிகர். போனால் டெய்லி அங்கே அப்போல்லாம் வந்து 3 நாளைக்கு ஒரு படம் ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கும். டெய்லி அங்கே இருக்க ஹீரோயின்கிட்ட டைரக்டர்கிட்ட எல்லாம் சிவாஜி சார் வசனத்தை பேசி கேட்டே இருப்பேன். நான் அதை வந்து ஒரு 100 தடவை கேட்டிருப்பேன், கந்தன் கரணி வசனத்தில். இருந்தாலும் சிவகுமார் ஏன்னா அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. அது மாதிரி ஏஎல் விஜய் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய இயக்குனர் அப்படிங்கிறதையும் தாண்டி தலைவா படம் நடிக்கையில் ரொம்ப ஒரு ஃப்ரெண்டு, ஒரு தம்பி மாதிரி ஆகிட்டார். அவர் இந்த ஷட்டர் படத்தை ஒரு ரீமேக் பண்ணுறோம் அப்படின்னு அனுப்புனார். பார்த்தப்போ ஃபஸ்ட்டு இந்த கதையை பார்த்தப்போ எனக்கு மிகப்பெரிய அதிசயம். ஜாய் மேத்யூ சார், ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இப்படி ஒரு கதையை எப்படி கன்சீவ் பண்ண முடியுது? நான் நடித்ததுக்காக பேசலை. இந்த படம் ஷட்டர் படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்க போகிறவங்களுக்கு தெரியும். படம் பார்த்து மறந்துட்டேன், என்னையா இப்படி ஒரு சப்ஜெக்ட்டு. அந்த சப்ஜெக்டை பற்றி எஸ்ஜே சூர்யா சார்கிட்ட சொல்லி கேட்டுறேன். இசை படத்தினுடைய ஷூட்டிங் அப்போ, சார் சூர்யா சார் இப்படி ஒரு கதை அப்படின்னு அவர் அவுட்லைனை கேட்டு, என்ன சார் தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க சார். யார் ஆண்டனி டைரக்ட் பண்ணுறாரு சார், கேமரா வந்து எம்எஸ் பிரபு சார் பண்ணுறாரு, இப்படி யூகி சேது டைலாக் எழுதுறாரு சார், பிரமாதமான டீம் சார், மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னார். படம் பார்த்தோன்னே எனக்கு என்ன ஒரு சின்ன குழப்பம் வந்துருச்சு. என்னடா நம்ம
இந்த கேரக்டர் நடிக்கலாமா, யூகி சேது பண்ண கேரக்டர் பண்ணலாமா, இப்போ வருண் நம்ம ஐஸ்வரி வேற என்ன பேரை அது பண்ண முடியாது, அது கொஞ்சம் யூத் கேரக்டரு. யூகி சேது இல்லை இருந்தாலும் கூட அதில் வயசு பிரச்சனை இல்லை. ஆட்டோ டிரைவருங்கிறத அந்த கதையில் என்ன பண்ணுறாருங்கிறத பிரச்சனை, வயசு பிரச்சனை இல்லை. நான் மட்டும் ஹீரோன்னு சொல்ல முடியாது, இதில் இருக்கிற எல்லா கேரக்டர் ஹீரோ தான். அதனால தான் நான் யூகி சேது கேரக்டர் பண்ணணுமா, அவர் வருண் கேரக்டர் பண்ணணுமாங்கிற அளவு குழப்பம். அப்படி ஒரு கதை. எல்லாத்தையும் மீறி இந்த ஹீரோயினுக்கு பேர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்படி ஒரு குழப்பம். சரி, அப்போ என் பொண்ணும் சிபியும் தான் சொன்னாங்க, திவ்யா சிபியும் சொன்னாங்க, இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் என்ன தான் கேரக்டர் ரோல் நடிச்சிட்டு இருந்தாலும் ஒரு படத்தில் ஒரு நீங்கள் தான் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற ஒரு படம் வர்றது இன்றைக்கி உங்கள் வயசுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலை இந்தியன் சினிமாவில் கிடையாது, அமிதாப் பச்சன் சாருக்கு மட்டும் நடந்துகிட்ருக்கு. ஏன் இந்தியன் சினிமாவில் கிடையாதுன்னா இங்கே டூயட்டுங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதுதான். இல்லாட்டி வந்து நீங்கள் சும்மா ப்ரூஸ் வில்லிஸையும் டென்சல் வாஷிங்டன், மார்கன் ஃப்ரீமேன் எல்லாம் நினச்சிக்கிட்டு இந்த வயசில் ஒரு ஓமர் முக்தார், ஆண்டனி குயின் எல்லாம் நினச்சிட்டு இந்த பிரயோஜனம் இல்லை. அப்படி ஒரு சூழல் இங்கே கிடையாது. இங்கே அப்படி ஒரு சூழல் கிடையாது. அது அமிதாப் பச்சன் சாருக்கு மட்டும் எப்படி அமையுது இருக்கு பிரமாதமாக. இப்போ வந்து இசை படத்தில் வந்து பெரிய மனசு வேணும் எஸ் ஜே சூர்யா சாருக்கு. ஃபுல்லாக நம்ம மேலே வந்து கிளாப்ஸ் வாங்குற சீனெல்லாம் என்ன பண்ணாலும் அவர் தான் டூயட் பாடிட்டு இருப்பார். அது கொஞ்சம் வயிறு எரியும் இல்லை? இல்லை, ஏன் எரியுன்னா கேரக்டர் ஆர்டிஸ்டாகவே பிறந்து கடைசி வரை கேரக்டர் ஆர்டிஸ்டாகவே இருக்கிறது ஒரு கேட்டகரி. நான் ஒரு 75 படத்தில் வில்லனாக நடிச்சிட்டேன், அப்புறம் 125 படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கிறேன். எப்படி குஷ்பு, பானுபிரியா, கௌதமி, சுகன்யா, மீனா எப்படி ஆர்டிஸ்ட்டு, இவங்க கூட எல்லாம் டூயட் பாட்டு என்னதான் கேரக்டர்னால வேற ஒருத்தன் வந்து டூயட் போடுறான்டா டேய் அப்படிங்கிற வந்து அது கொஞ்சம் இடிக்கும். அதனால தான் சில நல்ல நல்ல ஆஃபர் வரையில வந்து நான் விஷயங்களை மிஸ் பண்ணது. கௌதம் மேனன் சார் கூட ஒரு 2 நல்ல ஆஃபர் இருந்தார். அது இதுதான், இந்த அரிப்பு தான், இந்த ஈகோ தான், இந்த ஹீரோவை நடித்து தொலைச்சனால வந்த பிரச்சனை. இதை தாண்டி வந்து சரி ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் நடிக்கிறோம், அதில் வந்து ஒரு லேடி ஆர்டிஸ்ட் பேர் தட்டிட்டு போயிருமே அப்படின்னு. அப்போ யார் ஆர்டிஸ்ட்னு கூட தெரியல. அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆர்கியூமெண்ட், இந்த கேரக்டர் யார் பண்ணுறாங்கன்னா பல பேரை சொல்கிறோம். கடைசியில் விஜய் சார், ஆண்டனி சார்லாம் டிசைட் பண்ணி அனுமோல்னு அவங்கள செலக்ட் பண்ணாங்க. பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. அவர் என்ன இவ்வளோ சூப்பராக நடிக்கிறாங்க கேட்டப்போ அவங்க ஏதோ மலையாள படத்தில் நடித்து அவார்டு எல்லாம் வாங்கியிருக்காங்க போல. இந்த சீக்கிரத்தில் நமக்கு தெரியல. அப்படி வந்து இந்த படம் வந்து உருவாகி இது வந்து ஒரு, அதாவது ஒரு 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 சின்ன இடத்துல இது வந்து எம்எஸ் பிரபு மாதிரி ஒரு கேமராமேன் சார் இருந்தால் தான் பண்ண முடியும். இதுக்குள்ளே ஒரு த்ரில்லிங் கொடுத்த அந்த ஒரு டைட் ஸ்கிரிப்டு. ரொம்ப எனக்கு சந்தோஷமான விஷயம் வந்து இப்போ என்ன மாதிரி பல வருஷமாக, ஒரு 38 வருஷம் ஆச்சு, 200 படத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ரொம்ப வருஷமாக குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கிற நடிகனை சும்மா விட்டேன்னு வச்சிங்களேன், அவன் இஷ்டத்துக்கு நடிச்சு கெடுத்துருவான். அதை எங்களை கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். இசையில் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது பர்ஃபார்மன்ஸ்னால் அங்கே எஸ் ஜே சூர்யா இருந்தார். இன்றைக்கி பாகுபலியில் வந்து கட்டப்பான பின்னாடி ராஜமௌலி. இல்லாட்டி நம்ம விளையாட்டுத்தனமாக அப்படியே இருந்துட்டு அது ரொம்ப விளையாட்டு புத்தி எனக்கு அதிகம். ஸோ லொக்கேஷன் ரொம்ப ஜோக் அடித்து சிரிச்சுட்டு ஒரு 2-3 நாள் பார்த்துட்டு கேரக்டர் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்னு இப்போ பார்த்தாரு. அப்புறம் ராஜமௌலி தனியாக ஒதுக்கிட்டு போய், சார் ரொம்ப ஜோக் அடிச்சு சிரிக்கிங்க சார், ரொம்ப முக்கியம், சீரியஸான படம் சார் அப்படின்னு கெஞ்சல் எல்லாமே கொண்டு வந்துட்டேன் இந்த படத்தில். அதுதான் பிரச்சனை நம்மக்கிட்ட. அப்படி இருக்கல எடிட்டர் ஆண்டனி வந்து அவர் இன்னைக்கு இந்தியாவில் பெரிய எடிட்டராக இருக்கார். கௌதம் மேனன் சார் படம், எஸ் ஜே சூர்யா சார் படம், சங்கர், நம்ம கேவி ஆனந்த் சார் படம் எல்லாம் அவர் தான் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் கூட டைரக்டராக வந்து அவர் புதுசு. இருந்தாலும் கூட கொஞ்சம் கூட அவர் தயங்காமல் என்கிட்ட வந்து நடித்து காட்டினார். நான் அப்படியே பாட்டிருந்தேன். என்னை பார்க்க வந்த வேற ஒரு ப்ரொடியூசர் கூட, சார் என்ன சார் உங்களுக்கு போய் அவர் நடிச்சு காட்டிருக்காரு அப்படின்னு. இல்லை அதுதான்ப்பா நல்லது, அப்போ தான் வந்து வித்தியாசமாக நம்ம வந்து நம்மளை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்டேட் பண்ணுறன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த அப்டேட் பண்ணாத கலைஞன் காணாமல் போயிடுவான். நாங்கள்லாம் பாருங்கள், உலகத்துலேயே அருவருப்பான வார்த்தை என்ன தெரியுமா, நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படிங்கிறதாங்க ஒரு மனசனை நாசமாக்குற ஒரே வார்த்தை. சார் அந்த வால்டர் வெற்றிவேல்ல டேய் அதுதான் முடிஞ்சு போச்சாடா, 20 வருஷம் ஆகி போச்சு. அமைதிப்படையில் வந்து அந்த சேரில் பாரு வாங்க போகிறேன், அது பார்த்தாச்சு, கைதட்டியாச்சு, முடிஞ்சாச்சு. இப்போ நீ என்ன சொல்லு, இப்போ சத்யராஜங்கிற யார் அதை சொல்லு. அதை சொல்லிகிட்டே இருந்தான்னு வச்சுங்களேன், சினிமாவில் இருந்துகிட்டே இருக்கு. தேங்க்ஸ் டு ஜாய் மேத்யூ சார். சார் உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணணும். பிகாஸ் இந்த படத்தை எழுதுனதுக்காக, இப்படி ஒரு கண்டென்ட் எழுதுனதுக்காக தேங்க்யூ ஸோ மச் ஜாய் மேத்யூ சார் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் இன் தமிழ். நாங்கள் உங்கள் கதையை ஜஸ்டிஸ் பண்ணுறதுக்கும் நாங்கள் நினைக்கிறோம். பிகாஸ் நான் படம் பார்த்துட்டேன். படம் பார்த்தோன்னே ஐ ஜஸ்ட் கால் ஆண்டனி சார் எங்கே இருக்கேன்னு கேட்டேன்.
நேராக போய் அவர் ஹக் பண்ணேன். தட்ஸ் அ ஃபீலிங் ஐ காட். லாட் ஆஃப் பீப்புள் அது சத்யராஜ் சார் சொல்லி ஆகணும் சார், இந்த கதை நீங்கள் பண்ண ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் தான் இந்த படத்துக்கு உயிர் வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அது வரைக்கும் அது படமாக தான் இருந்தது. நீங்கள் வந்தப்புறம் தான் அந்த படத்துக்கு உயிர் வந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த மாதிரி நான் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வந்து எப்படி சொல்லணும்னு தெரியல. ஐ திங்க் யூ அகெயின் கிரியேட்டிவ் ஒன் ஏஜ், இன்னொரு ஏஜுக்கு போயிட்டு இதுக்கு மேலே எப்படி பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரில. அதுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து முழுக்க முழுக்க சத்யராஜ் சார் படம். இன்னைக்கு நம்மளோட கோலிவுட் அன்கட்ல நம்ம லேட்டஸ்டான சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஸோ மீண்டும் நாளைக்கு நம்மளோட கோலிவுட் அன்கட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's Tata FM, உங்கள் பிரேமுல பிரியா.